இன்றைக்கு இந்தியாவில் நடக்கின்ற லஞ்ச ஊழல்களை பற்றி அமெரிக்க நீதிமன்றங்கள் வெளியிடுவது வேதனைக்குரிய விஷயம். இந்தியாவில் எல்லா அமைப்புகளும் இருக்கிறது, என்ன அமைப்புகளும் அரசியல்வாதிகளுடைய கைப்பாவைகளாக இருக்கின்றது. இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரியது தான். ஏன்னா அரசியல்வாதிகளை கொள்ளையடிப்பும் கொள்ளையர்களாக இருக்கிறதுனால் அவர்களுக்கு அடிமையாக செய்து கொண்டிருக்கின்றது தான் இதை நிரூபிக்கிறது. இன்றைக்கு அதானி 1750 கோடி ரூபாய் ஊழல் என்று சொல்லுகிறது. அதில் 5 மாநிலங்கள், அதில் தமிழ்நாடும் ஒன்று. என்ன கேவலம்! அப்போ தமிழ்நாட்டில் இருக்க அதிகாரிகள் அந்த லஞ்சத்தை வாங்கினாங்கன்னா என்ன தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அந்த அரசியல் பிரதிநிதிகளாக இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? முதலமைச்சர் என்கின்ற பெயர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சி அதிகாரத்தை. இவர்கள் மீதான உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. ஏற்கனவே இதே போன்று காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிடிஎஸ் மென்பொருள் நிறுவனம் நியூ ஜெர்சியிலே நீதிமன்றம் லஞ்ச ஊழலுக்காக அவர்கள் மீது வழக்கு தொடுத்தது. அந்த வழக்கிலே சிடிஎஸ் என்ன சொல்லிச்சுன்னா, தயவு செய்து வழக்கு உள்ளே போயிடாதீங்க, இது உலகளாவிய நிறுவனம், அதனால் எங்களுடைய அமைப்புக்கு எங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அந்த கட்டளைகளை ஏற்று அதுக்குண்டான பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டது. ஆனால் இங்கே அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிய அதிகாரிகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்காக ஒரு ரிட் பெட்டிஷன் 2469 ஆஃப் 2020 2020 சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிபிஐ என்கொயரி போட வேண்டும் என்று வழக்கு தொடுத்தோம் தேசிய மக்கள் சக்தி கட்சி. ஆனால் நீதிமன்றத்தில் ஓடிச்சு காலங்கள், இப்படியே இது பதிலளிக்கிறது இப்படியுமா ஓடிச்சு. ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த தலைமை நீதிபதியான கங்கா பூர்வாலா இதுவரைக்கும் 19 வழக்குகளை நான் முடித்து வைத்தேன் என்று சொல்லுபவர் இந்த வழக்கில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு விட்டோம். அதில் எப்போ போட்டிருக்காங்க? 2023 எஃப்ஐஆர் 20/3/2023 அது வேலூரில் போடப்பட்டதான். யாரோ என்சி ராமச்சந்திர மூர்த்தியான், எம்இ, நான் போட்ட வழக்கில் போடலை, யாரோ எம்சி ராமச்சந்திர மூர்த்தியான் அந்த வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்டு விட்டோம். சொன்ன உடனே எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க, நீங்கள் கேட்டது நிறைவேறிச்சு அப்படின்னு வழக்கை முடிச்சு வச்சார். இதுவும் அங்கே தீர்ப்பு, இதுவும் அங்கே நீதிமன்றங்கள் செய்ய வேண்டியது முடித்து விட்டது. ஆனால் இன்றைக்கோ இதுவரைக்குமோ ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. அன்னோன் அஃபிஷியல்ஸ் என்று மட்டும்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது சிஎம்டிஏல. எந்த அதிகாரிகள் மீது இதுவரைக்கும் தண்டனை எடுக்கப்பட்டது? அவன்லாம் செத்து போயோ இல்லை அவன்லாம் பணி முடிந்த பின்போ இதெல்லாம் வழக்கு எடுத்து நடத்துவாங்க. அப்போ என்ன தீர்ப்பு வரும்? ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. இப்படி தான் அயோக்கியத்தனமான அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கைகோர்த்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். அப்போதான் இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ தமிழக அரசு அந்த அதிகாரிகள் யார் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, நேரடி ஒப்பந்தம் இல்லை அதானியுடன், ஒன்லி சோலார் பவர் எனர்ஜி மூலமாக தான் பண்ணியிருக்கோம்னு. ஆனால் அஃபிஷியல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க, நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கு உடனே ஆய்வு செய்ய குழு அமைப்பாங்களா? விசாரணை பண்ணுவாங்களா? மற்றதுக்கெல்லாம் கமிஷன் அமைக்கிறேன், கமிஷன் வேங்கை வாசல் போன்றதெல்லாம் கமிஷன் அமைக்கிறார்களே, இதில் கமிஷன் அமைப்பார்களா? செய்வார்களா? ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா கைகோத்த கூட்டணிக்கு தானே எல்லாம் அரசியல்வாதிகளும் அந்த அதிகாரிகளும் இந்த லஞ்ச ஊழலில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. வேதனைக்குரிய விஷயம். மக்கள் புரிந்து கொள்ளாதவரை இதுதான் நிலைமை.